பிள்ளைகளே, உண்மையான சீசத்துவத்தினுடைய விலை என்ன என்பதை குறித்து படிக்கிறோம். அதாவது ஒருவன் இயேசு கிறிஸ்துனுடைய சீடனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட கிரயத்தை செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட விலையை கொடுக்கணும். இயேசுனுடைய சீசனாய் இருப்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அது எல்லாவற்றுக்கும் மேலானது. அவரை எல்லாவற்றுக்கும் மேலானவராக கருதினால் மட்டுமே அவரை ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், உண்மையாய் பின்பற்ற முடியும். அவரை மேலானவராக ஒருவன் கருதாவிட்டால் அவன் போலியாகத்தான் அவரை என்ன பண்ணுவான், பின்பற்றுவான். அப்போ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கருதுவது எவ்வளவு முக்கியம். அதை தான் ஆண்டவர் லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் பிள்ளைகளையும் மனைவி மற்றும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனையும் கூட வெறுத்து விடாவிட்டால் அவனுக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதெல்லாம் ரொம்ப பெருசா மனுஷனுக்கு எல்லாம் இயற்கையா தோன்றுகிறதோ அதை பார்க்கிலும் கிறிஸ்து மேலானவர் என்பதை ஒருவன் உணர்ந்தால் மட்டும்தான் அவன் கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடனாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறத பெருசா நினைச்சுக்கின்னு இயேசுவையும் அதுல ஒரு ஆளா நினைச்சா அவன் இயேசுவுக்கு உண்மையான சீடனா இருக்க முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாம் அவருக்குள் நிறைவாய் இருக்கிறது, சகலமும் அவருக்குள், சகல பரிபூர்ணங்களும் அவரில் வாசமாயிருக்கிறது என்பதை ஒரு மனிதன் என்றைக்கு உணர்கிறானோ அன்னைக்கு தான் அவன் உண்மையாக அவர் என்ன பண்ண முடியும், பின்பற்ற முடியும். அதுல நம்ம நிறைய காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மெய்யான சீடர்களுக்கு கிறிஸ்து மற்ற அனைத்தையும் விட மேலானவராக திகழ்வதற்கான காரணங்கள் என்ன? ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாத்தை விட கிறிஸ்து மேலானவராக ஒரு சீடனுக்கு காணப்பட வேண்டும்? ஏன் அவர் மேலானவராக கருத வேண்டும்? அப்படி இருக்கிற காரணங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா முதல் காரணத்தை நம்ம பார்த்தோம். இந்த உலகத்துல பாவம் என்ன பண்ணுகிறது, ஒரு மனிதனுடைய ஆத்மாவை ஒரு கசப்பான அனுபவத்துக்கு கொண்டு செல்லுகிறது. பாவம் ஒரு மனிதனை ஒரு கசப்பான அனுபவத்துக்கு அவனை கொண்டு செல்லுகிறதுனால இயேசு மிகவும் இனிமையானவர், அவர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கக்கூடிய, பாவத்திலிருந்து ஒரு மனிதனை ரட்சிக்கக்கூடிய, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவரிடத்தில் இருக்கிறபடினால் பாவம் ரொம்ப கசப்பா இருக்கிறதுனால கிறிஸ்து மேன்மை மிக்கவராக தெரிகிறார் என்பதை குறித்து நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிருபையானது ஒரு மனிதனுடைய குறிக்கோளை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் புதுப்பிக்கிறது. கிருபை என்ன பண்ணுது, ஒரு மனிதனுடைய குறிக்கோள். இந்த உலகத்துல எதெல்லாம் மனுஷன் ரொம்ப பெருசா நினைக்கிறானோ அது இல்ல, இயேசுதான் பெரியவர் அப்படி என்கிறத கிருபை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு கிருபை ஒரு ரெஸ்டோரேஷனை கொண்டு வருகிறது, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்படி மாற்றத்தை கொண்டு வரும்போது அவன் என்ன சொல்றான், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூமியிலே நீரே என்னுடைய விருப்பம். பூமியிலே எவ்வளவு இருக்குது சொல்லனா, பரலோகத்திலே எவ்வளவு இருக்குது. ஆனா கிருபை ஒரு மனிதனுடைய இருதயத்தை புதுப்பிக்கின்ற வேலையில அவனுக்கு புரிகிறது, அவரை தவிர வேற யாரும் கிடையாது. பரலோகத்திலும் எனக்கு அவர் தான், பூமியிலேயும் அவர் தான் என்னுடைய விருப்பம், அவர் தான் மேலானவர் அப்படி என்கிற ஒரு உணர்வை அவன் பெற்றுக்கொள்கிறான். கிருபை இயேசு கிறிஸ்துவை முதன்மையானவராக, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட மேலானவராக என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. அவனுடைய ஆத்மாவுக்கு வெளிப்படுத்துகிறபடினாலே அவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் குப்பை என்று எண்ணுகிறேன். அதை கிறிஸ்துவின் நிமித்தம் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன் என்றான். ஏன்னா கிருபை வெளிப்படுத்துது, கிறிஸ்து தான் மேலானவர். காலையில கூட படிச்சோம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாவற்றிலும் எல்லாரிலும் மேலானவர், பரலோகத்திலிருந்து வந்தவர் எல்லோரிலும் மேலானவர். இயேசு இந்த உலகத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், உன்னதத்திலிருந்து வந்தவர், அவர் எல்லாரிலும் மேலானவர். அப்ப கிருபை கிறிஸ்துவை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பது காட்டுகின்றபடினால் அவன் கிறிஸ்துவை முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கையில எண்ணுகிறான். இது சாதாரணமானதல்ல. இதுதான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் சம்பாதிச்சு எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் செய்த சாலமோன் சொல்லுகிறான், மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயையும் மனதுக்கு ஒரு முடிவுக்கு வரார், கன்க்ளூஷனுக்கு. என்னப்பா இந்த உலகத்துல எதுவுமே என்னை திருப்திப்படுத்தலையே, எதுவுமே என்னை ஒரு ஆத்மாவுக்கு ஒரு இன்பமா இல்லையே. அது அடையணும்னு நினைக்கிறேன், அடைஞ்ச பிறகு அது ஒன்றும் கிடையாதுன்னு தெரியுது. பெறணும்னு நினைக்கிறேன், பெற்ற பிறகு அது ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் எவ்வளவு பெருசா நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது, ஒரு மாயையாய் தெரிகிறது. அதனாலதான் 6ஆம் அதிகாரத்திலேயே சாலமோன் என்ன சொல்றாரு, நான் மனுஷன் எதெல்லாம் அடையணும்னு நினைச்சானோ அதையெல்லாம் நான் பண்ணேன், எல்லாற்றையும் நான் பண்ணேன். ஆனா எதுவுமே, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது அப்படி என்று அவர் ஒரு தன்னுடைய அனுபவத்தை பிரசங்கியில அவர் எழுதுகிறார். நான் பொருட்களை சம்பாதிச்சேன், நான் கோட்டைகளை கட்டினேன், நான் நிறைய பண்ணேன், ஆனா எதுவுமே என்ன பண்ணல, திருப்திப்படுத்தல. சோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு முடிவு இருக்கிறது. அது ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறது இல்லை, திருப்தி ஆக்குகிறது இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில அனுபவித்த பிற்பாடு அப்புறம் தான் தெரிந்து கொள்றான். எனக்கு தேவன் தேவை, கர்த்தர் தேவை. பிரசங்கி ஒரு அருமையான புத்தகம். பிரசங்கியில ஆண்டவர் மனிதனை எல்லாவற்றையும் படைச்சு அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவனுக்குள்ள ஒரு உள்ளத்துல ஒரு நித்தியத்தை பற்றி ஒரு ஏக்கத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் அவனை என்ன பண்ணாது, திருப்தி ஆக்காது. யார் திருப்தி ஆக்க முடியும்? கிறிஸ்து தான் ஒரு மனிதனை என்ன பண்ண முடியும், திருப்தி ஆக்க முடியும். அதனால அவன் இந்த உலகத்துல ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் பெற்று விட்ட பிறகு, எல்லாத்தையும் போய் தேடி பார்த்த பிற்பாடு அவன் முடிவாய் அவன் புரிந்து கொள்ளுகிறான், கிறிஸ்து தான் எனக்கு மிக முக்கியமான தேவை என்பதை, அவர் தான் முக்கியம் அப்படி என்பதை புரிந்து கொள்ளுகிறான். அதனாலதான் பிரசங்கி சொல்லுகிறார், வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் நீ என்ன பண்ணு, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் இருதயத்தின் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட அப்படின்னு சொல்றார். உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளில் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் ஒரு நாள் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். இளவயதும் வாலிபமும் மாயையே அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு முடிவுக்கு, எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் பிரசங்கில என்ன சொல்றாரு, 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு காலம் வரும்போது இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப பெஸ்டா தெரிஞ்சதோ, உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப இனிமையா இருந்ததோ அதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடும், கசப்பா மாறிடும், அதெல்லாம் வீணாய் போய்விடும். அதன் மீது நாட்டம் இருக்காது, அது பெருசா எண்ணப்படாது, எல்லாமே மாயையாய் போய்விடும். இங்க பக்கத்துல ஒரு மருத்துவரை சந்திச்சேன். அவர் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ஒய்ஃப் அவங்க ஒரு பெரிய மருத்துவர். ஏறக்குறைய எல்லாரும் அவங்க தங்கச்சி அவங்களும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க. எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு 90 வயது, ஒருத்தருக்கு அப்படியே அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்துட்டாங்க. அவங்க வீட்டு உள்ள போனேன். 3 பேரும் நல்ல வசதியானவங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரர், செல்வம் மிக்கவர்கள். ஏன்னா ஜெபத்துக்காக அழைச்சாங்க, போனாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ண போனால் அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடு, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. விலையுறந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே தூசும், எல்லாம் அப்படியே மண்ணும் மண்டி கிடக்கிறது. அவங்க வயசானவங்க ஒன்றும் பண்ண முடியல. யாராவது எனக்கு உதவிக்கு இருந்தால், நல்லா வாங்கின கார் அப்படியே மூடி வச்சு கிடக்குது, அவர் ஓட்ட முடியாது, அப்படியே கிடக்குது. இங்கதான் அருகாமையில் வீடு, பெரிய வீடு, மெயின்ல வீடு, நல்ல வசதி, ஆனால் வாங்கின விலையுறந்த பொருட்கள். இப்போ அவங்க ஆண்டவரை தேடுறாங்க. எப்போ அவர் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். எங்க ஒய்ஃப் கொஞ்சம் ஆண்டவரை கடவுளை நம்புவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்றார். நான் சொன்னேன், அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆண்டவர் தேவை அப்படின்னு.
ஏன்னா இதுவரைக்கும் நீங்க அவர் அறியாம இருந்துட்டீங்க, இது மேலும் நீங்க அறியாம இருக்கக்கூடாது. அவருக்கு சத்தியத்தை சொல்லி கிடியன் பைபிள் 3 பேருக்கும், அவங்களுக்கு ஒருத்தருக்கு தமிழ்லையும் மற்ற 2 பேருக்கு ஆங்கிலத்திலையும் கொடுத்து அவங்களுக்கு ஜாப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்தேன். பாருங்க, அவங்க பெரிய மருத்துவர்கள், பெரிய சாதனை புரிந்தவர்கள். அதாவது அவங்க பெரிய மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. மெடல்லாம் அப்படியே மண்டி கிடக்குது வீட்டில், பராமரிக்க வயசாயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்றும் அவங்களுக்கு பலனும் இல்லை, திறனும் இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. எல்லாம் இருக்குது, பணம் நிறைய இருக்குது, ஆனா ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப தளர்ந்து போய் நொந்து போய் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப தேடுறாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு யார் வேணும்? தேவன் வேண்டும், கடவுள் வேண்டும் என்று. அப்போ நமக்கு ஆண்டவர் அதை முன்னதாகவே வெளிப்படுத்துகிறார். ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு உண்மையான சீசனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட கிறிஸ்து மேலானவராக தெரிகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பெரிதாய் எண்ணப்படுகின்ற எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எதுவும் நிரந்தரம் அல்ல. வாலிபம் நிரந்தரம் அல்ல, வசதிகள் நிரந்தரம் அல்ல, பணம் நிரந்தரம் அல்ல, பொருள் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் வரும்போது அவைகளை பார்க்கறதுக்கு நமக்கு வெறுப்பா தான் வரும். எல்லாம் இருக்குது, ஆனா பயன்படுத்த முடியல. அதன் மீது ஒரு நாட்டம் இல்லை. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கின விலையுறந்த பொருட்கள் எல்லாம் பராமரிப்பின்றி, யாரும் அதை மெயின்டைன் பண்ண முடியாம, அவங்களும் அதை ரசிக்க முடியாம, இன்னைக்கு தளர்ந்த நிலையில ஏதோ கொஞ்சம் ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. பிள்ளைகளும் கூட இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. அப்ப ஏன் கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலானவராய் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ பெருசா நினைக்கிற எல்லாமே ஒரு நாளுக்கு முடிவு வந்துடும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாவற்றின் மேலும் என்ன இருக்குதுன்னா, இந்த உலகத்துல மாயை இருக்கிறது. மாயை என்று சொன்னால் அது நிரந்தரம் அல்ல. அதனாலதான் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, பிரசங்கி என்ன அழகா சொல்றாரு. நீ உன் வாலிப பிராயத்திலேயே இப்பவே நீ ஆண்டவரை நினைச்சிருன்றாரு. உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படின்னு சொல்றாரு. அத கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறாரு. என் மகனே, 10ஆம் வசனம், இவ்விதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவையும் சத்தியமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கின்றன. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரிகையானாலும், எப்படி சொல்றார் பாருங்க, ஒவ்வொரு கிரிகையானாலும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து அப்படியே சொல்லுங்க, ஒவ்வொரு கிரிகையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும். அப்படின்னா அர்த்தம், நீ செய்யற ஒவ்வொரு செயலையும், மறைவாய் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? அது சொல்றார், நன்மையானாலும் தீமையானாலும். நல்லது செய்தாலும் அதுக்கு பலன் இருக்குது, தீமை செய்தாலும் அதுக்கு பலன் இருக்குது. ஏன்னா இப்ப ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து வரும் பொழுது அவனவனுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. நியாயத்தில் கொண்டு வருவார். இந்த உலகத்துல எல்லாவற்றின் மேலும் மாயை இருக்கிறது. அது நிரந்தரம் அல்ல, அது முடிவானது அல்ல. இப்ப மாயை இருக்கிறதுனால கிறிஸ்து எனக்கு பெருசா தெரிகிறார். ஏன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? எல்லாரிலும் மேலானவர். அவர் மரித்து அப்படியே போனவர் அல்ல, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த மகிமையின் தேவன். அவர் சொல்லுகிறார், இதோ நான் போறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நான் இருக்கும் இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன், வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நித்தியத்தின் தேவன், மகிமையின் தேவன். இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்.
என்ன, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்னா நிரந்தரமானவர். அல்லேலூயா. அவரே நிரந்தரம். மீதி எல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் இப்பவே நல்லா இருக்கும் பொழுதே, காலங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும் போதே, நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஏன் நினைக்கணும்? ஏன் ஒரு உண்மையான சீசன் கிறிஸ்துவ எல்லாவற்றுக்கும் மேலாக நினைக்கிறான் என்று சொன்னால், உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம், நிரந்தரம், நிரந்தரம். இயேசு கிறிஸ்துவே நிரந்தரம். அல்லேலூயா. எல்லாம் அவர்தான் நிரந்தரம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவர். சங்கீதம் 119:96 வசனத்தை வாசிங்க. தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 119:96. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எல்லாம் படிங்க அந்த வசனத்தை. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். அப்படின்னா சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதோட அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பயன் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணும், முடிவுக்கு வந்துடும். அப்ப அதுக்கப்புறம் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவருடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சொன்னால், அவருடைய ஆலோசனைகளோ மகா விஸ்தாரம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை மகா விஸ்தாரம் என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் முடிவுக்கே வராதது, முடிவற்றது, என்றென்றும் நிரந்தரமாக என்றென்றும் அவரோடு வாழுகின்ற பாக்கியத்தை அவர் தரப்போகிறார். அதனாலதான் இயேசு எனக்கு தேவை. மற்றதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. கிறிஸ்து எல்லையற்ற தேவன். அவர் எல்லை இல்லாத ஆசீர்வாதம் முக்கிய தேவன். அதனாலதான் கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவராய் தெரிகிறார். ஏசியா சொல்றார் பாருங்க. ஏசியா 54:10. ஏசியா 54:10. ஏசியாவினுடைய கூற்றை கவனியுங்கள். ஏசியா 57:10. வழி தூரமானதால் உழண்டு போகிறாய், அது விருதாவென்று நீர் சொல்லுகிறதில்லை. உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய், ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை. வழி தூரமானதால் உழண்டு போகிறாய், அது விருதா என்று நீ சொல்லுகிறதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம். செய்யற காரியங்கள்லாம் ஒரு நாள் என்ன ஆகுன்னா, அது ஒரு முடிவுக்கு வந்துடும், விருதாவா போயிடும். விருதா என்ன அர்த்தம்? பயனற்றதா போயிடும். இன்னைக்கு நம்ம சரீரத்தை எடுத்துக்குவோம். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், நல்ல பலனா தான் இருக்கிறோம். ஆனா காலம் போக போக அது என்ன ஆகுது? பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. அதனுடைய தோற்றம், அழகு மறைகிறது, எல்லாம் மறைகிறது. வாலிபமும் இளவயதும் வாலிபமும் மாயையே அப்படின்னு சொல்றார். அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. இன்னைக்கு எவ்வளோ நம்ம டெக்கரேஷன் பண்றோம், எவ்வளோ பண்றோம். ஆனா நம்ம ஒரு நாள் கூட இது மாயைன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அழியாது அலங்கரிப்பது அன்பு. இன்னைக்கு இல்ல, பரலோகம் வரைக்கும் அன்பு என்ன பண்ணாது? அழியாது. நல்ல குணங்கள் அது பரலோகம் வரைக்கும் வரும். மீதி எல்லாம் மாறிடும். மீதி எல்லாம் வெளிப்புறமான அழகு அழியும். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் அழிவதில்லை. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா நமக்கு அதை தான் சொல்லி தரார். கிறிஸ்து எதை காமிக்கிறாரு? விருதாவான காரியத்தை அல்ல, லாபமான காரியத்தை காண்பிக்கிறார், பயனுள்ள காரியத்தை காண்பிக்கிறார். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருப்பாரானால், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்கா இருக்குமானால், சாவு எனக்கு அழிவல்ல, சாவு எனக்கு லாபமாய் முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப வாழ்வது யாருக்காக வாழணும்? நல்லா ட்ரெஸ் பண்றதுக்காக வாழக்கூடாது, ட்ரெஸ் பண்ணணும். நல்லா சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, சாப்பிடணும். நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. நீங்க ஏங்க வாழணும்? சாப்பிட்றதுக்காக வாழணும். ஏங்க சாப்பிடணும்? வாழறதுக்காக சாப்பிடணும். கிறிஸ்தவங்க எப்படி? நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும். ஏன் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்? ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படியாய், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாய், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஒரு மனிதர்களாய் வாழும்படியாய், இந்த உலகத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டா கூட அது கர்த்தருக்காக நாம் மகிமைப்படுத்தும். மற்றவங்க இடறுகின்ற மாதிரி உடை அணியக்கூடாது, மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி நடக்க கூடாது. அப்ப மற்றவங்க நம்மளை பார்த்து கத்துக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். ஏன்னா
இந்த உலகத்துல நீ என்னதான் பண்ணாலும் அது ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்துடும். அது ஒரு நாள் மாயையாய் உனக்கு தோன்றும். அதுக்கப்புறம் நான் இப்படிலாம் நடந்தேன்னு நீ ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கே நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நீ நடப்பாயானால் அதனால உனக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அது நித்தியம் வரைக்கும் உன்னை என்ன பண்ணும், கொண்டு செல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்ப கிறிஸ்து ஏன் எனக்கு பெரியவரா தெரியணும், ஏன் உயர்ந்தவரா தெரியணும், எல்லாவற்றுக்கும் மேலானவரா தெரியணும்? ஏன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னு சொன்னால் அவர் பரிசுத்தர். அவர் நமக்கு சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. அப்போ அதே ஏசாயா 57:10 வாசித்தோம். 11 வாசிங்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ போய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கம்மன் இருக்கிறதுனால ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். சரி, நீ இன்னைக்கு புரிஞ்சுக்குவே, நாளைக்கு புரிஞ்சுக்குவே, நாளைக்கு நீ தெரிந்திருவே, நாளைக்கு எல்லாத்தையும் மாத்திக்குவே, உன் பழக்க வழக்கத்தை மாத்திக்குவே, உன் குணத்தை மாத்திக்குவே. என் கிறிஸ்துவை மேலானவராக நீங்க நினைத்தால் கண்டிப்பா நீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய மாட்டீங்க. உண்மையான சீசன் கிறிஸ்துவை மேலானவராக கருதும் பொழுது மீதி எல்லாம் அவரை வேதனைப்படுத்துற எந்த ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான். அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு மனிதனாய் அவன் இருப்பான். தாவீது அப்படிதான் இருந்தாரு. தாவீதுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, எனக்கு வேண்டியதெல்லாம் தாங்கன்னு ஜெபம் பண்ணல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. அப்ப உண்மையான சீசனுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல நான் என்னதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் நான் அழகுள்ளவனா இருந்தாலும், எனக்கு எவ்வளவுதான் பலம் உள்ளதா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் அது முடிவுக்கு வரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. தாவீது சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, உங்களுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் இருக்கிற எதை நீங்க கம்பேர் பண்ணாலும் கிறிஸ்து மேலானவராய் தெரிவார். ஏன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உன்னதத்திலிருந்து வந்தவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அல்லேலூயா. அவர் எல்லாரிலும் சிறந்தவர், எல்லாரிலும் சிறந்தவர். கொலோசியர் 1:19. கொலோசிய சபைக்கு பவுல் எழுதுறாரு. கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. சகல பரிபூரணம். எல்லா கரண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. பணத்துல கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு காரியத்திலும் கிடையாது. சகல பரிபூரணம் கிடையாது. எதுவுமே உங்களை என்ன பண்ணாது, திருப்தி ஆக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி அனுபவிச்ச சாலமோன் சொல்றான், நான் எல்லாம் படித்தேன், எல்லாம் பெற்றுக்கொண்டேன். கொஞ்சம் சாலமோனுடைய கூற்றை இங்க படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க பிரசங்கிக்கு. சாலமோன் என்ன ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. நான் எல்லாம் பண்ணேன்றார். நான் இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், நான் எல்லாவற்றையும் பெற்றேன். ஆனா எதுவுமே எனக்கு என்ன பண்ணல, திருப்தி அளிக்கல. அல்லேலூயா. இரண்டாம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாலமோன் எப்படிப்பட்டவர்? எல்லா மேன்மையும் பெற்றவர். எல்லாம் பண்ணார். என்னெல்லாம் பண்ணாரு? ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. இதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இருக்காது. இதுல ஒண்ணு கூட நீங்க பண்ணிருக்க முடியாது. சாலமோன் சொல்றாரு, நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன்.
வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை நான் ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். என்ன பண்ணாரா? இதெல்லாம் என்னை திருப்தி ஆக்குமான்னு சொல்லி எல்லாத்தையும் தேடி பார்த்தாராம். இன்னைக்கு நிறைய பேர் அதான் தேடிக்கணும் ஓடுறாங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் எங்க ஓடுறாங்கன்றீங்க? ஏதாவது நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துமா? அதை பண்ணி பார்க்குறாங்க, இதை பண்ணி பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறாங்க, அவங்களே போட்டோ எடுத்து போட்டு பார்க்குறாங்க, என்னங்க எங்கெங்க போனாலும் அதை போடுறாங்க. அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. தேடுறாங்க எங்கேயாவது என்ன திருப்தி ஆகுமான்னு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் பெரிய வேலையை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். இந்த மாதிரிலாம் யாருன்னா பண்ண முடியுமா பாருங்க. அந்த காலத்திலேயே யாரும் இன்னைக்கும் யாரும் நினைச்சாலும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை சாலமோன் வாழ்ந்தார். அந்த காலத்திலேயே இந்த காலம் இப்ப என்ன 2026 அவரை மாதிரி வாழ்ந்தவங்க ஒருத்தர் இருக்க முடியாது. அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க. மரங்கள் பயிரா எனக்கு 5ஆம் வசனம், எனக்கு தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களை நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புகளுக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு உலங்களை உண்டாக்கினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். அது அடிமையா இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டிலேயே வேலைக்காரங்க பிறக்கிறாங்க வழி வழியா. இப்ப சாலமோனுக்கு செருப்பு தைக்கிறான்னா அவனுடைய குடும்பத்துல வழி வழியா வரவங்களாம் செருப்பு தைக்கணும். சாப்பாடு செய்யறவன் சாப்பாடு செய்வான். அவனுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க எல்லா வசதியும். ஏன்னா ஷீபா வருகிறாள், அவன் சாலமோனுடைய கீர்த்தியை கேட்டு கீழ் தேசத்திலிருந்து வந்து பார்க்கிறான். கேள்விப்பட்டு அவன் சொல்றா, நான் எங்க ஊர்ல உங்களை கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்குது, ஆனா அங்க எனக்கு சொன்னதுல அவங்க கொஞ்சம் கூட எனக்கு சொல்ல, அவ்வளவு விஷயம் உங்ககிட்ட இருக்குதுன்றா. அதுக்கப்புறம் சொல்றா, உங்களுடைய மண்டபத்துல உங்களுடைய பேச்சை கேட்டு நிக்கிறாங்களே வேலைக்காரங்க, அவங்க பாக்கியவான்கள் என்றா. அவ்வளவு ஒரு செல்வ சீமானாய், ஒரு பெரிய ஞானியாய், அப்பவே எல்லா அறிவியலை பற்றி மற்ற எல்லா காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதனாய் வாழ்ந்தவர் யாரு? சாலமோன். அவர் என்ன சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள், எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரையும் பார்க்கலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, வெள்ளியும் பொன்னையும் ராஜா சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். அப்படின்னா பார்த்துங்க, சாலமோன் காலத்தை பத்தி நம்ம வந்து அவருடைய ஹிஸ்டரியை படிக்கும்போது சொல்லப்படுகிறது, சாலமோனுடைய காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே நினைக்கலையா, எல்லாமே தங்கத்துல செய்யப்பட்டிருந்ததா. அப்படின்னா எப்படி வாழ்ந்திருப்பார் பாருங்க. அதுதான் சொல்றார், லிஸ்ட் கொடுக்குறாரு. இதை படிச்சுக்கினே போனீங்கன்னா ஏகப்பட்டது சொல்றார். நீங்க வீட்டில் போய் இதை வாசிங்க, ஏன்னா ஒவ்வொன்றே நம்ம வந்து இங்க விளக்குறதுக்கு நேரம் இல்லை. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, 25ஆம் வசனம் கடைசியா படிங்க. இவ்வளவு சொல்றாரு, ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு சொல்றாரு, என்னை பார்க்கிலும் சம்பரமாய் சாப்பிட்டவன் யாருன்னு கேட்கிறார். அப்படின்னு அர்த்தம், என்ன மாதிரி யாரும் சாப்பிட்டு இருக்க முடியாதுன்றார். சாலமோனுக்கு எவ்வளவு சாப்பாட்டுக்கு செலவு ஆச்சு அப்படின்றது ஒரு லிஸ்ட் 1 ராஜாக்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு சாப்பிட ஒரு நாளைக்கு என்ன நினைக்கிறார் அதை சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய, என்னை போல யாரும் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் அப்படின்னா பாத்துங்க, கோடி கோடியா சம்பாதிச்சார். அப்பனா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் தான் பெரிய பணக்காரர், அப்படி வாழ்ந்தவர். அப்புறம் அவர் சொல்றாரு, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார்.
எல்லாம் முடிச்சுட்டு சொல்றாரு, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப இந்த உலகத்துல எதுவுமே மனிதன் என்ன பண்ணாது, திருப்திப்படுத்தாது. எல்லாவற்றின் மேல என்ன இருக்குது, மாயை இருக்கிறது. இந்த மாயையற்ற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், திருப்தியாக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப மேன்மை மிக்கவராக, ஒரு உயர்ந்தவராக, எல்லாவற்றுக்கும் மேலானவராக தெரியும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாமே அதனுடைய தன்மை ரொம்ப கம்மி மட்டமா தெரியும். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. When the world fades, Christ shines. உலகம் நமக்கு மங்களா தெரியும் போது கிறிஸ்து நல்லா பிரகாசமா தெரிவார். நிறைய பேருக்கு உலகம் பிரகாசமா தெரியறதுனால கிறிஸ்து மங்களா தெரியுறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இன்னைக்கு இயேசுப்பா கூட பேசுறியான்னு கேளுங்க. அவர் முகத்தை பார்த்தியா? பாத்தீங்களா? டெய்லி அவரை பாக்குறீங்களா? டெய்லி அவர் கூட, ஏன்னா அவர் ஒரு ரொம்ப முக்கியமானவரா தெரிஞ்சா அவர் கூட கம்யூனிகேஷன் இருக்கும். அவரை ஏதோ கடமைக்காக வச்சுக்கிறது. ஏன்னா ஆபத்து வந்தா கூப்பிடலாம், உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அவரை பெருசா நினைக்கிறது இல்லை. நீங்க அவரை பெரிதாய் நினைத்தால், நான் சொல்றேன் பாருங்க, மீதி எல்லாம் சின்னதா தெரியும், பெருசா தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்து ஏன் அவங்களுக்கு ரொம்ப மட்டமா தெரிகிறாரு, குறைச்சு மதிப்பிடுறாங்க கிறிஸ்துவனா? உலகத்தில் இருக்கிற மற்ற சிற்றின்பங்கள் பெரிதாய் தெரிகிறது. அதுலதான் சந்தோஷம் இருக்குது, அதுலதான் மகிழ்ச்சி இருக்குது, அதுதான் தன்னை திருப்தி ஆக்கும், அதுதான் என்னை ஆசீர்வதிக்கும் நினைச்சு அது பின்னால போறதுனால அப்படி போன ஒரு மனிதனுடைய கூற்று என்ன, எல்லாம் பண்ண எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அனுபவிச்ச பிறகு சொல்றேன், வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே அவரை நினைச்சுக்க, அவர் தான் முக்கியம். கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஏன்? சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அப்ப யார் இந்த உலகத்துல ரொம்ப பெருசா தெரியணும்? நமக்கு கிறிஸ்து தான் பெருசா தெரியணும். அவர் தான் மேலானவர். சோ ஒரு உண்மையான சீடனுக்கு கிறிஸ்து ஏன் உயர்ந்தவராக, உன்னதராக, மேன்மை மிக்கவராக தெரிகின்றார் என்று சொன்னால், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இவரோ எல்லையற்ற ஒரு நல்ல மெய்ப்பர், நல்ல தேவன். அவர் எல்லாரிலும் சிறந்தவர். அவரை போல ஒருவர் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா கம்பேர் பண்ணி சொல்றாரு, என் உலகத்துல எனக்கு லாபமா இருந்தது நீ இதெல்லாம் நினைச்சனோ, இயேசுவை பார்த்த பிறகு மீதி எல்லாம் நஷ்டம் அப்படின்னு நினைச்சேன்றார். நீங்க இயேசு கிறிஸ்து உண்மையாய் நேசிப்பீர்களானால், அவரை உண்மையாய் புரிந்து கொள்வீர்களானால், அவர் உண்மையாய் உங்கள் இரட்சகராய் இருப்பாரானால், அவர் உண்மையாய் உங்களுக்கு ஆண்டவராய் இருப்பாரானால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பெருசா நினைக்க மாட்டீங்க, அவரையே பெரிதாய் நினைப்பீங்க. நீங்களும் பவுல மாதிரி சொல்ல முடியும், நான் பெருசா நினைச்சுன்னு இருந்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவைகள் குப்பையா இருக்கிறது என்று நீங்க சொல்லுவீங்க. குப்பையுமாய் விட்டேன்ற கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். தமிழ்ல, ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாரும் தொடச்சு போடுற அழுக்கை போல இந்த குழந்தைங்க மோஷன் போயிட்டு நம்ம தொடச்சு போடுற பாருங்க, அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறதுலான்றார். அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்றார். ஆனா நம்ம என்ன பண்ண, அதை தான் தேடின்னு இருக்கிறோம், குப்பையை போய் கலரின்னு இருக்கிறோம். ஆண்டவரை விட்டுட்டோம், ஆண்டவரை தேடுறது இல்லை. யாரை தேடணும்? வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தாவீது சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ நீங்க மைண்ட்ல நீங்க உண்மையான இயேசுவ பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, உங்க மைண்ட் செட் என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேலானவர் கிறிஸ்து. எனக்கு முதல் தேவை கிறிஸ்து. எனக்கு முதல்ல அவர் முகத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உலகத்துக்குள்ள நான் போகணும். நான் அவரை பார்க்காம, அவரை முக்கியமா கருதாம நான் வேற எதையாவது முக்கியமா கருதுவேனானால், நான் பெருசா நினைக்கிறதே ஒரு நாளைக்கு எனக்கு என்ன பண்ணும், ஆபத்தாய் முடிந்து விடும். அது என்ன கைவிட்டுரும். ஆனா இயேசு நான் பெருசா நினைச்சு இயேசுக்கு என் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்பேனானால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து தருகின்ற ஆசீர்வாதத்தின் ஊற்று. உன்னை ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகின்றவர், தீமையான அனைத்தையும். அதனாலதான் சகல பரிபூர்ணம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா பணம் இல்ல, பதவி இல்ல, பட்டம் இல்ல, யாரோ ஒரு மனிதன் அல்ல, இயேசு மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர். 5 அப்பம் 2 மீனை கொடுத்தீங்கன்னா அது ஆசீர்வதிச்சா திருப்தி ஆயிடுவேன். அல்லேலூயா. புதிய காரியங்களை செய்வார், எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எதிர்காலம்னு ஆண்டவரை விட்டு ஓடுறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொலைச்சிருவாங்க. ஆனா நீங்க இயேசுவை தேடி பாருங்களேன், உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னா நல்ல பிரகாசமான, நல்ல ஒளிமயமான, நல்ல ஒரு எதிர்காலம். உங்க வாழ்க்கையை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அதனாலதான் இந்த உலகத்தை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு பெருசா தெரிஞ்சா உலகத்தில் இருக்கிற மீதி எல்லாம் ஒண்ணுமே பெருசு கிடையாது. அது பின்னால உங்களை தேடிக்கிட்டு வரும். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃப்ரீ கிஃப்ட். அதெல்லாம் யார் முக்கியம்? முதல்ல கிறிஸ்து. அவர் தான் முக்கியமா கருதணும். நீங்க நிறைய பேருடைய மனநிலை என்னாச்சுன்னா எங்கெங்கயோ தேடின்னு இருக்காங்க, எங்கேயோ ஓடுறாங்க. திருப்தியாக்காத பொருட்கள் மேல் அவங்க கண்கள் பறந்து கொண்டிருக்கிறது. தங்களை திருப்தி செய்யாதவைகள் மீது நாட்டம் கொள்ளுகிறார்கள். காரல் நீரை நோக்கி ஓடுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஓ தாகமாயிருக்கிறவளே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீங்க இந்த உலகத்துல ரொம்ப நல்லா, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் உங்க வாழ்க்கை ஒரு பயனுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவின் மீது உங்க வாழ்க்கையை கட்டுங்க. கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கான நங்கூரம். கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால், ஏன்னா சக ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான், ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர் தான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்று வேணுமா? நிறைய பேருக்கு அந்த ஊற்று வேணா, அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, தண்ணி மட்டும் வேணுமா, ஊற்றே உனக்கு வேணுமா? நிறைய பேர் ஒரு குடம் தண்ணி கிடைச்சா போதுங்க, அன்னைக்கு தேவைக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில வந்தா உனக்குள்ள ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் உண்டாகும். ஏன்னா சகல பரிபூர்ணம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துக்குள்ள இருக்கு. உன்னை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளக்கூடியவர், உன்னை அற்புதமாய் உன்னை பரிசுத்தமாக்கக்கூடியவர், உன்னை பாவத்திலிருந்து மீட்கக்கூடியவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்ததாக, ஏன் கிறிஸ்து உண்மையான சீசனுக்கு கிறிஸ்து மேன்மை மிக்கவராக தெரிவதற்கான அடுத்த காரணம் என்ன? 4வது காரணம், ஏன் சொன்னா ஒரு ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர் கிறிஸ்து மாத்திரமே. சரீரத்துக்கு சாப்பாடு சாப்பிடலாம், ஆனா மன திருப்தி எங்கிருந்து வரும்? உன் மனசை மகிழ்ச்சியா உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு ஏற்படுது பாருங்க ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. இந்த பாவத்துல விழுந்தவங்களுக்கு தெரியும். பாவத்துல விழுந்த அந்த ஆத்மா கசப்பான அனுபவத்துக்குள்ள போய், ஐயோ என் ஆண்டவரே என்னை மன்னியும். ஒரு பெண் இருந்தால் விபச்சாரத்தில் கையங்களமாய் பிடிக்கப்பட்டால் சட்டப்படி அவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள். இயேசுவின் முன்பாக நிறுத்தினார்கள். இயேசுவை பார்த்து கேட்டாங்க, எங்களுடைய நாட்டு சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீன்னு கேட்டாங்க. இயேசு சொன்னார், உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவுன்னு சொன்னார். அவ பாருங்க, குற்றப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாரும் முன்னால ஒரு குற்றவாளியா நிக்கிற அவளை பார்த்து இயேசு சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, போ, இனிமே பாவம் செய்யாத. அப்ப அந்த ஆத்மா எவ்வளவு ஒரு பெரிய ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் செய்வார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய ஆத்தும நேசர், நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறவர். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:35. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கூற்றை கவனிங்கள். Thank you Jesus. ரோமர் 8:35. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். என்ன சொல்றார் பாருங்க, அப்படி எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் 35ஆம் வசனத்தில் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பவுல் கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்தவர்,
கிறிஸ்துவை நன்கு புரிந்து கொண்டவர். அவர் சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அப்படி நடந்தாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளானா என்ன பண்ணுவோம்? சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவரை விட்டுருவோம். நான் விட மாட்டேன்றார் பவுல். நான் இயேசுவை விடவே மாட்டேன், என்னதான் கஷ்டம் வந்தாலும் அவரை விட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற ஆத்தும நேசர் அவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, 38ஆம் வசனத்தை படிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். எனக்கு நிச்சயித்திருக்கிறேன், நான் உறுதியா இருக்கிறேன். என்ன சூழ்நிலையிலும் அவரை விட்டு என்னை, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், அந்த அளவுக்கு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அவர் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் வருங்காரியங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வருகிறார்? எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, எவ்வளவு வருங்காலமானாலும் நிகழ்காரியமானாலும் எவ்வளவு ஒரு காலமானாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு மட்டும் என்ன அது பிரிக்க நான் ஒருபோதும், நான் ஒரு முடிவோடு இருக்கிறேன். ஏன்னா அவரே என்னை திருப்தி ஆக்குகிறவர், அவரே என்னை நித்தியத்திற்கு கொண்டு செல்லுகிறவர். சாலமோன் உன்னத பாட்டுல ஒரு காரியம் எழுதுறார். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன்னத பாட்டு கவனிங்க. சாலமோனின் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இப்ப வாசித்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்த பகுதியையும் இந்த வார்த்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது பற்று, அந்த அளவுக்கு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வது. இன்னைக்கு இந்த உலகத்துல எதோ மனுஷன் தேடி போகிறான், எதோ அவனுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துது நினைக்கிறான். ஆனா எல்லாவற்றிலும் மாயை இருக்கிறது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் மகிமையின் தேவன். பவுல் சொல்லுகிறார், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உன்னுடைய நேசர் யார்? உன்னுடைய சிநேகிதர் யார்? உன்னுடைய நேசர் யார்? உன்னுடைய சிநேகிதர் யார்? ஒரு ஆமென் சொல்லுங்க. எது மேல ரொம்ப உயிர் வைத்திருக்கிற, எது மேல ரொம்ப பற்றா இருக்கிற, எது உனக்கு ரொம்ப you are maintaining your fellowship, உன் ஃப்ரெண்ட் யாரு? யார் உன்னுடைய சிநேகிதர்? யாரும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை, ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய ஒரு சக்தி உலகத்துல வேற எதுவும் கிடையாது. கிறிஸ்து மாத்திரம்தான் ஆத்துமாவை என்ன பண்ணுகிறவர்? திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. அவர் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர். அவருடைய ஆத்துமாவை ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கிறவர். அவருக்குள்ளே சகல பரிபூர்ணமும் வாசமாய் இருக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இயேசு இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை இருண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா லைட் இல்லாம இருக்கும். யோவான் அடிக்கடி சொல்றார், உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே
அந்த ஒளி. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இரவு வேளையில, இந்த மாலை வேளையில சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் இருக்கிறது. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், பாவத்தால வாழ்க்கையை தொலைந்து போனவர்கள், வாழ்க்கையில நொந்து போனவர்கள், வாழ்க்கையில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்க இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாய் இருதயத்தை திறந்து கொடுப்பார்களானால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கின்ற ஒரு வாழ்க்கையாய் மாறும். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாக இருந்தது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. இயேசு பொய்யான வெளிச்சம் கிடையாது. அவர் மாயை கிடையாது. அவர் மெய்யான தேவன். அவர் மெய்யான இரட்சகர். அவர் ஆத்தும நேசர். அவரே என் சிநேகிதர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரே என்னுடைய மேய்ப்பர். காலையில படிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் சிநேகிதராய் இருக்கிறார், அவர் என்னுடைய மனவாளனாய் இருக்கிறார், அவனுடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார், அவர் 1000-10,000களில் சிறந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவராய் இருக்கிறார். வேற யாரும் அந்த இடத்தை நிறைவு செய்ய முடியாது. கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு விளக்கை, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன். உலகத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது. கிறிஸ்து நிரந்தரமானவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சியை உனக்கு தரும், ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொண்டு வரும். பாடுறாங்கல்ல, எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? நிரந்தரமே கிடையாது. நிரந்தரம், நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம். ஒரு ஆமென். இது சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல, உண்மை. எல்லாம் ஒரு நாள் நமக்கு வெறுப்பு வந்துடும், நமக்கு வந்து நம்ம விட்டு போயிடும். ஆனா பவுல் சொல்றார் பாருங்க, வருங்காலியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு எனக்கு நிச்சயம் இருக்கிறது, நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எனக்குள்ளே எப்படி இருக்கிறார்? சகல பரிபூர்ணமான தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் ஒரு பழுதும் கிடையாது. அவருக்குள்ள எந்த குறையும் கிடையாது. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று யோவான் எழுதுகிறார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். வெறும் கிருபை இல்லைங்க, பூரண கிருபை. இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தையும் நீ பெற்றுக்கலாம், கிருபையை நீ பெற முடியுமா? கிருபையும் சத்தியமும் யாரால் வந்தது? நியாயப்பிரமாணமும் தண்டனையும் மோசையினால் வந்தது. ஆனா கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவினால் வந்தது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். கிருபை இல்லைனா பாடுறல, நிற்பதும் கிருபை. அல்லேலூயா. நிலை குலைந்து போகாமல் இருப்பதும் கிருபை. எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில இதுவரைக்கும் எரேமியா சொல்வது போல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய கிருபை எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது? கிருபையின் மேல் கிருபையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளும் சாலமோன மாதிரி நம்மளும் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவர். அல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். அவரே என் சிநேகிதர், அவரே என்னுடைய மனவாளன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரே என்னுடைய ஆத்தும நேசர். அதான் வார்த்தைகள் வலியுறுத்தி சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. இவருக்கு வந்து முடிவில்லாம என்றென்றும் அவரோடு வாழ போகிறோம். நித்தியமாய் அவரோடு இருக்க போகிறோம். காலாகாலமாய் யுகமாய் அவர் சொல்றாரு, இதோ நான் வரப்போறேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து வருவார். அல்லேலூயா. அப்பொழுது நாம வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கிறிஸ்துவுடனே கூட என்றென்றும் வாழ போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வாழ்க்கையை நமக்கு தருகிறவர் இந்த கிறிஸ்து.
நிரந்தரமற்ற காரியங்கள் மீது உங்க கண்களை பதிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? என்றென்றும் நிரந்தவர், ஒரு நிரந்தரமானவர். அல்லேலூயா. ஏதோ இயேசு ஒரு 10 பேர்ல இவரும் ஒரு ஆள் கிடையாதுங்க. இவரை போல யாரும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவருக்கு ஒப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது. அப்போ இயேசு 1000 பேர் இருக்கிறாங்களே, அதுல இவர் ஒருத்தரா வச்சுக்க கூடாது. என் இருதயத்தில் அவருக்கு தான் பிரதான இடம். So Christ is not merely better, he is a sufficient God. அவர் முற்றிலும் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே திருப்தியாக்க முடியாது. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர் யார்? கிறிஸ்து. அவர் ஏன்னா முற்றிலும் அழகுள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஏன் ஒரு உண்மையான சீசனுக்கு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவரா தெரிகிறாரு என்பதை பத்தி தான் நம்ம தியானிக்கிறோம். 2 பாயிண்ட் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறோம், உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம். ஏன் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய சீசனுக்கு எல்லாம் என்ன பாரு தலை குனியாது, கிறிஸ்து மேலானவரா தெரிகிறாரு. நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ சிம்பிள் பாயிண்ட். எல்லாவற்றிலும் மாயை இருக்கிறது. எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இயேசு எப்படிப்பட்டவர்? நிரந்தரமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்திலும் மாயை இருக்குது, எதுவுமே ஒண்ணு திருப்தி ஆகாது. கிறிஸ்து சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்குது. அவர் நிரந்தரமானவர். 2வது குறிப்பு என்ன? அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறவர். உலகத்துல எதுவுமே நம்முடைய ஆத்துமாவை திருப்தியே ஆக்காது. அடுத்ததாக அவர் மகா பயனுள்ள ஒருவராயிருக்கிறார். அதாவது because he is the great benefactor. எல்லாவற்றுக்கும் நமக்கு பயனுள்ளவர். ஆவி, ஆத்துமா, சரீரம். உன்னுடைய ஆவியே, உன்னுடைய ஆத்துமா, உன் சரீரம் முழுவதுக்கும் பயனுள்ளவர் அவர். உன்னுடைய எல்லா உள்ளும் புறமும் உன்னை நடத்துகிறதுல அவர் உன்னை மீட்கிறதற்கு தன்னுடைய ரத்தத்தையே அவர் சிந்தினார். முதல்ல நம்ம மீட்கிறதற்கு, பாவத்திலிருந்து மீட்கிறதற்கு தம்முடைய ரத்தத்தையே சிந்தினார். அதுக்கப்புறம் அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக செய்திருக்கிறார். மீட்டெடுக்கிறார். பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குகிறார். அதுக்கப்புறம் அவர் இப்பொழுதும் நமக்காக பிதாவினுடைய வலதுபரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வேலை முடியல. நிறைய பேர் நினைச்சாங்க இயேசு உலகத்துக்கு வந்தார், மனிதனுக்காக பாடுபட்டார், அவமானப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், கடுமையாய் வேலை செய்து வேலையை முடிச்சிட்டு பரலோகத்துக்கு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறார் நினைக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கல. அவர் பிதாவின் வலது பரிசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கும் அவர் முற்றிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். அவரால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. சொல்றாங்கல்ல, இந்த இன்சூரன்ஸ் போட்டா உனக்கு பெனிஃபிட் இருக்குன்னு. இவரை போட்டேன்னா எல்லாத்துக்கும் பெனிஃபிட், அதை விட பெரிய பெனிஃபிட். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவரை உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொள்வாயானால் எல்லாவற்றிலும் உனக்கு பெனிஃபிட் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்தை என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை பத்திரமாய் மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நிறைய பெனிஃபிட் இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவுக்கும் வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏசப்பாவுக்கும் வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கருதுவாயானால் அவரால் உனக்கு நிறைய பலன் உண்டு, நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த ரூத் இருக்கிறாள், ரூத் யாருங்க? மோவாபிய ஸ்திரீ. அவ இஸ்ரவேல் தேசத்துக்கு தன்னுடைய மாமியார் நகோமி கூட வரா. வந்த உடனே அவளுக்கு ஒரு ஆசீர்வாத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னது போல இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை உங்க ரட்சகராக தெரிந்து கொண்டு அவரிடத்துல வந்த உங்களுக்கு
அவராலே உனக்கு நிறைவான பலன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தோட முடியறதில்லை, நித்தியமான பலனை உனக்கு அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் பாருங்க. அதனால தான் அவர் எல்லாத்துக்கும் மேலானவராய் நமக்கு தெரியணும். ஒன்னில்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் நடிகர்கள் பின்னால போறாங்க, அரசியல்வாதிக்கு பின்னால போறாங்க, அவங்கள வாழ்த்தி வாழ்த்தி போஸ்டெல்லாம் அடிக்கிறாங்க, அன்பின் அடையாளமேன்னு போடுறான். அவரு வந்து வல்லலே அப்படி இப்படின்னு போடுறான். ஏன்னா அவனுக்கு இயேசு பெருசா தெரியல. நான் இயேசுவை நீ தெரிந்து கொண்டு அவரை உனக்கு மேலானவர் அவருடைய சமூகத்தை நீ வந்து வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேனா, வேதம் சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே இந்த உலகத்துல மட்டும் பலன் அல்ல, பரலோகத்திலும் பெரிய பலனை வைத்திருக்கிறார். அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த மாலை வேளையில இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவராலே நிறைவான பலன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில இயேசுவை உன்னுடைய இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராக நீ தெரிந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. இந்த உலகத்தால் அப்படிப்பட்ட மேன்மை எல்லா காலத்துக்கும் இவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த பிரசன்ட் டைம்ல உனக்கு அவர் போதுமானவர், இனி வரப்போகிற காலத்துக்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. அவர் இதுவரை நம்ம நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்துவார், நம்மை தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். அவர் கடைசி வரைக்கும் நம்மை கண்மணியை போல காப்பார். அவர் மேலானவர். இந்த உலகத்துல அவரை போல ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியாது. எல்லா கைகளை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக மனித உருவத்தில் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து என்னை உடைய ரத்தத்தினாலே மீட்டு என்னை உடைய ரத்தத்தினால பாவங்களற கழுவி எங்கள் பிதாவாக தேவனுக்கு முன்பாக எங்களை ஒப்புரவாக்கி இன்றைக்கும் பிதாவினுடைய சமூகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை எங்களுடைய இரட்சகராக ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்பா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, ஆனால் உமக்கோ முடிவே இல்லை ஆண்டவரே. நீர் முற்றிலும் போதுமானவர். எல்லாம் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க, ஆண்டவரை துதியுங்க, சொல்லுங்க நீர் முற்றிலும் அழகானவர் ஆண்டவரே, உம்மில் பழுதொன்றும் இல்லையப்பா. நீர் பூரண சௌந்தரியம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் பூரண அழகுள்ளவர் ஆண்டவரே, 1000 சிறந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டு மரங்களில் கிச்சரி மரமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. காட்டு மலர்களுக்குள்ளே கிச்சரி மரமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பள்ளத்தாக்கில் லீலியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் சிநேகிதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மனவாளரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிரதான மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பெரிய மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்தும நேசரே, எல்லா கரலை தட்டி கர்த்தரை பயப்படுத்த மாலை வேளையில. ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர், சிறந்தவர் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை கருதுபடி எல்லாவற்றுக்கும் முதன்மையாக எங்கள் மனதில் வைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளட்டும், உங்க உண்மையான சீடர்களாய் மாறட்டும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் ஆண்டவரே பெருசா நினைச்சுக்கின்னு உங்களையும் பெருசா நினைக்க முடியாது ஆண்டவரே. நீர் மாத்திரமே பெரியவர், நீர் மாத்திரமே சிறந்தவர், நீர் மாத்திரமே உயர்ந்தவர். ஹல்லேலூயா. உமக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் உம்மை இரட்சகராக ஆண்டவராக உம்மை தங்களுடைய இருதயத்தில் மேன்மை மிக்கவராக எண்ணட்டும். உண்மையான நம்முடைய சீடர்களாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜூன் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.